கொள்கையற்ற ஒரு இளைஞர் கூட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கிறாங்க. அவங்கள கொள்கை மயப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாரையும் விட நமக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐயா ஆனைமுத்து காட்டிய வழியில பெரியாரத்தை இன்னும் அதிகமாக பரப்புவோம். அதற்கு நாமும் இளைஞரணியும் நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களோடு துணை நிற்போம் என்று அந்த உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர் ஆனைமுத்தருடைய பெரியாரியல் தொகுதி 1 மற்றும் 2 ஆகிய நூல்களை கல்லூரி பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையையும், ஆனைமுத்து அவர்கள் பிறந்த பெரம்பலூர் அல்லது திருச்சி மாவட்டத்தில் அவர் பெயரில் அரங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை அண்ணன் வாலாச வல்லவன் அவர்கள் இங்கே கொடுத்திருக்கின்றார். நிச்சயம் இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற நான் நிச்சயம் துணை நிற்பேன் என்றதை கூறிக்கொண்டு, தமிழ் மண்ணில் எந்த காலத்திலும் பாசிஸ்டுகளை அனுமதிக்காமல் இருப்பதுதான் ஐயா ஆனைமுத்து அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்க வேண்டும்.